காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அவேர்னஸ் வீடியோவை தயவு செய்து போடுங்கன்னு சொல்லி என்கிட்ட ஒரு வியூவர் கேட்டுக்கிட்டதுனால இந்த வீடியோவை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். காலேஜ் போக தொடங்கியிருக்கிற அல்லது இனிமேல் ஜாயின் பண்ண போகின்ற உங்கள் எல்லாருமே ஜீசஸோட பெயரால நான் பிளஸ் பண்றேன். நீங்க என்ன நல்லா படிச்சு இன்னும் ஒரு டிகிரியை கூட நீங்க முடிக்கணும், அந்த நல்ல ஒரு ஒர்க் உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இயேசுவி நாமத்தினால உங்களை நான் பிளஸ் பண்றேன் அண்ட் விஷ் பண்றேன். சிஸ்டர் பிரியா பிரபாகர். தயவு செய்து புதிதாக இந்த சேனல் நீங்க பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. ஷேர் பண்ணவும் கமெண்ட்ஸ் பண்ணவும் மறக்கவே மறக்காதீங்க. அதாவது 9th 10th +1 +2 படிக்கும் பொழுது நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லி தருவாங்க. உங்க கூடவே உங்களை நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லி உங்களை ஃபோர்ஸ் பண்ண டைட் பண்ண ரொம்பவே எல்லாருமே இந்த 4 வருஷம் உற்சாகத்தை கொடுத்துருப்பாங்க. வீட்டில் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், ரொம்பவே உங்ககிட்ட மல்லு கட்டி உங்களை எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் காலேஜில் நீங்கள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புக்கை எடுடி படிங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. என்ன கொஷின்ஸ் வரும், என்ன இம்பார்ட்டண்ட், அவ்வளோ ஏன் உங்கள் டிபார்ட்மெண்ட் என்ன, அது எதை சம்மந்தி பற்றி வரும், இது எல்லாமே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு என்கிட்ட சொன்னார், 1 year நான் சரியாகவே படிக்க முடியலை, எனக்கு ரொம்ப தலை சுத்தலாக இருந்துச்சு, எதை படிக்கிறதுன்னு தெரியல, என்ன தலைப்புன்னு தெரியலை, எனக்கு ஒன்றுமே புரியலை. இந்த காரணத்தினால என்ன நடக்குதுன்னா அரியர் வரும். ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஆகட்டும் பாய்ஸ் ஆகட்டும், தயவு செய்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கவனத்தை உங்களுடைய ஸ்டடீஸ் மேலே வைங்க. புரியலையா, உங்களுடைய ப்ரொஃபஸர்ஸ் கிட்டே கேளுங்க, இது என்ன சப்ஜெக்ட், எதை குறித்து பேசணும், என்ன டாபிக், எப்படி கொஸ்டின்ஸ் வரும், இது எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்க பாட்டு ஜஸ்ட் லைக் தட்னு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா புரியாததா போயிடும். ஃபர்ஸ்ட் செமஸ்டரே நீங்க விழியெல்லாம் பிதுங்கி நீங்க முழித்து கொண்டிருப்பீர்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் பேசும்பொழுது அவர்கள் சொல்லுகின்றது இதுதான். நான் காலேஜ் ஜாயின் பண்ண உடனே இவ்வளவு நாட்கள் படி படி படின்னு சொன்ன நிலவரம் இல்லாததுனால நான் ரொம்ப ஜாலியாகவே காலேஜ் போயிட்டு இருந்தேன். அதன் பிறகுதான் ஒரு சீரியஸ்னஸ் தெரியுது. அதுக்குள்ளார எனக்கு 2 செமஸ்டர் முடிஞ்சிடுச்சு, எனக்கு நான் நிறையவே அரியர் வச்சுட்டேன் ஆண்டி, ப்ளீஸ் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லுவார்கள். ஸோ இன்றைக்கு முன்னதாகவே நீங்கள் காலேஜுக்கே இன்னும் போயிருக்க மாட்டீங்க, இனிமேல் தான் காலேஜ் தொடங்க போகுது, இதில் ஒரு கவனம் வைங்க. கண்டிப்பா உங்களால நல்ல விதமாக ஒரு அரியரும் இல்லாம உங்களால இந்த காலேஜ் படிப்பை படிக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.